ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனியன், டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கணும். அளவு புளி ஊற வச்சுக்கணும். சில்லி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், வேப்பிலை, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஓகே, இப்போ கடுகளை போட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாய், பூண்டு, கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா விதங்கணும். அதுக்காக தான் உப்பு போடுறோம். கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும், அதுக்காக தான் உப்பு சேர்ப்போம். நல்லா தொக்கா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இப்படி 4 பீஸாக போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்து சரியாக ஊறும். அதுக்காக தான் இப்படி போடுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய்னா இப்படி தான் போடுவாங்க. ஆக்சுவலி சில பேர் பார்த்தீங்கன்னா காம்போட போடுவாங்க. நான் காம்பை கட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் கொத்து கொத்தாக இப்படி போடணும். 4 பீஸாக இப்படி கொத்து கொத்தாக போடணும். தக்காளி நல்லா சன்னமாக பொரிஞ்சிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை பாருங்கள், இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டிசைனாக இருக்குல்ல. கொஞ்ச நேரம் எண்ணெயிலே அப்படியே வேக விடுங்க. அடுத்தது மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். மிளகாத்தூள், நல்ல காரம் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து காரம் புளி சேர்த்தா தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி எண்ணெய் கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரியே வரும். அப்போ எதுக்கு ஒன்றாலும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கோ இல்லை சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம சில பேருக்கு வந்து தொக்க வைக்கணும்னு வச்சுப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க தண்ணியாக வச்சுப்பாங்க. இப்போ இது வந்து கத்திரிக்காய் நல்லா வேகணும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் புளியை கரைச்சி கடைசியாக தான் ஊற்றி இறக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இப்படி வெந்திருக்கணும். நல்லா இப்படி வெந்திருக்கணும். கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கொச்சோடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.